ஹாய் ஹாய், ஹாப்பி தீபாவளி. தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க? ஸ்வீட்டு, காரம், அப்புறம் பட்டாசு, புது ட்ரெஸ்ஸு, ஷாப்பிங்கு எல்லாம் சேர்ந்து கொண்டாடினீங்களா? நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது நான் போட போகிறேன். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி சேஃபாக பட்டாசெல்லாம் சேஃபாக வெடிச்சிங்களா? அப்புறம் ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, மழை பெஞ்சிட்ருக்கு. அப்புறம் காரம் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்புறம் நிறையா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்ருப்பீங்க. நல்லா ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. அப்போ நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க. அப்புறம் வந்து தீபாவளிக்காக நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? ட்ரெஸ் எடுத்தீங்க, பட்டாசு வாங்கியிருப்பீங்க. அப்புறம் வேறு ஏதாவது செஞ்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன செஞ்சேன்னா, நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 to 5 o'clock வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற வீட்டில் ஒரு 10 வீட்டுக்கு போனேன். 10 வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சில்ட்ரன்ஸ் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட்டாசு எப்படி சேஃபாக வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு 20 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மொத்தம் 15 பிள்ளைங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன், எப்படி வெடிக்கணும் என்னால் முடிஞ்சது. தீபாவளிக்கு நான் செஞ்சேன். அவங்களையும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் 10-20 பேர்கிட்ட சொன்னேன். அவங்களும் சொல்லியிருப்பாங்க நல்லா. அதுக்கு தகுந்த மாதிரி பட்டாசு சேஃபாக வெடிச்சிருப்பாங்க. பட்டாசு சேஃபாக வெடிக்கிறது, புது ட்ரெஸ்ஸில் நிறையா ஓட்டை வர்றது, இந்த மாதிரிலாம் நிறையா ஆகிடும். அந்த மாதிரி அப்புறம் வெடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் எட்டி பார்க்குறது, நல்லா வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடலாம், ஆனால் பட்டாசு வெடிக்கும் போது கூடாதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.